நெசவாளரை குறி வச்சு கிட்னியை திருடிருக்கான். திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடு செய்பவர்னு சொல்லுங்க. நகைய களவாங்கிறவனு ஏங்க சொல்றீங்க? பதறுதா இல்லையா? எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. ஆற்று மணல் அள்ளி வைக்கிறான்னு ஏன் சொல்றீங்க? மலைகளை இல்லாமல் ஆக்குவர்னு சொல்லுங்க. பொய் சொல்லிட்டோம்னு சொல்லாதீங்க, பதறுங்க. உண்மைக்கு புறம்பா பேசிட்டோம்னு சொல்லுங்க. கற்பழிப்பாளர் சொல்லாதீங்க, அவங்கள பெண் ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி வார்த்தை போடுறாங்க திராவிடம். இந்த ஒரு படத்துல அண்ணன் விவேக் சொல்லாப்ல, ஸ்னேகா அந்த வார்த்தையில விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின். புறம் தெலுங்கு பட டைட்டிலா இருக்கு. நான் தான் உங்க அப்பா பேசுறேன் பாருல கில்லி படத்துல, அது மாதிரி தெலுங்கு பட டைட்டிலா வச்சு அவங்க உங்கள் குரூப் தானே தெலுங்கு பட டைட்டிலா வச்சு விடுறாங்க. உங்களை தேடி தான் வரேன், அதுக்காக தான் வரேன், அப்படித்தான் வருவேன். எதுக்கு வர்றேன்? கிட்னியை திருட வர்றேன். இந்த திராவிட ஆட்சி எத்தனை உயிர்களை குடித்து பசி ஆறும் நினைக்கிறீங்க? உன் உயிரை குடிச்சாதான் எனக்கு பசி ஆகும். ஏன் கேள்வியாடா நீ கேக்குற? ஏமா நாங்க எங்க ஆட்சியில தான் நாங்க தான் அருவாலை எடுத்து கொடுத்து போய் வெட்டிட்டு வாங்கடான்னு சொல்றோம். லூசு பல வேண்டாம். அங்கிள் கேக்குதா? அங்கிள் சாரி அங்கிள், நான் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். யார் நீ? சின்ன பையனாடா? உனக்கே இந்நேரத்துக்கு சின்ன 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 பசங்க 4 பசங்க இருக்கணும்டா. நேரம் சுகர் பிபி எல்லாம் செக் பண்ற லெவலுக்கு வந்துருச்சு. நீ அங்கிள் கூப்பிட்டா சின்ன பையன் ஆயிருவியா? என்ன சொன்னாரு? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான். முட்டாள் முட்டாள். யாரா முட்டாள்? முட்டா பயல. பொதுமக்களுக்கு சில கேள்விகள் நான் கேட்க விரும்புறேன். இந்த கேள்விகளோட பதில் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் யார் முட்டாள் கூட்டம், அதற்கு யார் முட்டாள் தலைவர், அந்த முட்டாள் கூட்டம் மக்களை காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படி முட்டாள் ஆக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க வேற ஒண்ணும் இல்ல, விவசாயிகள்லாம் சுத்தி நிக்கிறாங்க. சரி பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பதினியை கொண்டு போய் குடிச்சா அதை மோந்து குடிச்சு புட்டு இதுல சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்டவன் முட்டாளா, இல்ல தான் நேஷனல் பிரசிடென்டாக பதவி ஏத்த 18 மாசத்துல, எப்படி 18 மாசத்துல பாஜகவை உலகிலே இருக்கக்கூடிய பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியா கொண்டு வந்த அமித்ஷா அவர்கள் முட்டாளா? ஒரு குழந்தைக்கு கூட தெரியுங்க இந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படிங்க யோசிக்கலாம். ஆனா குழந்தைக்கு கூட தெரியும் 86 + 9, 86யும் 9யும் கூட்டினா 95 வரும் அப்படின்னு. ஆனா நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முட்டாள் தலைவர் 86 + 9 95 கிடையாதுங்க 97 அப்படின்னு சொன்னவர் முட்டாளா, இல்ல 1989 இந்த உதாரணத்தை சொல்றேன். 1989 இருந்து திரு அமித்ஷா அவர்கள் 28 எலெக்ஷனை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு வெற்றி வேற யாராலையுமே காண முடியாது, இதுக்கு முன்னாடி பாஜக இங்க வரவே முடியாது அப்படின்னு சொன்ன இடங்கள் எல்லாம் பாஜக இன்னைக்கு அமோக வெற்றி காண வச்ச திரு அமித்ஷா அவர்கள் முட்டாளா? சரி இது கூட விடுங்க, பெரிய இடத்து பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு கணக்குல வீக்கா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு கூட தெரியல இன்னொரு விஷயமும் இருக்குங்க, சுதந்திர தினம் எப்ப, குடியரசு தினம் எப்ப அப்படின்னு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஜனவரி 26 சுதந்திர தினம்னு சொல்றாரு. அப்ப சுதந்திர தினம் எப்ப அப்படின்னு கூட தெரியாதவர் முட்டாளா, இல்ல ஆர்டிகல் 370, அதாவதுங்க காஷ்மீர் ஃபார்மால இருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த சரத்து 370, இதனால காஷ்மீர் வேற இந்தியா வேற அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இதை அகற்றவே முடியாது அப்படின்னு சொன்னதை சேலஞ்சா எடுத்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோல அதை வச்சு அதை நடத்தி காட்டின அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இதை பொதுமக்கள் நீங்களே சொல்லணும். இது கூட வேணாங்க, இவ்வளவு இதுக்கு நம்ம போனோம். தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம முருகனை சொல்றோம். கடவுள்ல ஏதுங்க லாங்குவேஜ்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது கூட போட்டோம். சூரசம்ஹாரம்னா என்ன, சூர சம்சாரம்னா என்ன அப்படின்னு தெரியாத இந்த தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆராசாவோட தலைவர், அவர் முட்டாளா, இல்ல இந்தியா ஃபுல்லா ஒரு நக்சல் காரிடோரே இருக்கும்போது அது எல்லாத்தையும் அழிச்சு இன்னைக்கு நக்சலிசம்ங்கிறது எங்க இருக்கு இந்தியாவில அப்படின்னு கேட்க வச்ச அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இவ்வளவு கூட போக வேணாங்க. தமிழ் தமிழ்னு இவங்க பேசுறவங்க தமிழ்ல திருக்குறள் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும்ல. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படிங்கிறது குறள். அதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் சொல்லியிருக்காரு. அப்ப இவர் முட்டாளா, இல்ல டெரரிசம் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியட்ல எவ்வளவோ பிரச்சனையா இருந்துச்சு, ஆனா இப்போ அதை கம்ப்ளீட்டா ஒடுக்கி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இன்சிடென்ட்ஸ்ல தான் இந்த டெரரிஸ்ட் எல்லாம் எஸ்கேப் ஆகி இந்தியாவை அட்டாக் பண்ற அளவுக்கு இந்தியாவை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு, டிஃபென்ஸை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு, ஹோம் மினிஸ்ட்ரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் முட்டாளா?
இது மாதிரி சொல்லிட்டே போலாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க யாரையாவது போய் இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், இது என்னோட வைஃப்னு சொன்னா அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் முட்டாளா இல்ல அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இவ்வளவு கூட வேணாங்க. ஒரு பெரிய களத்து மேடு நீங்க என்ன பண்ணுவீங்க? செருப்பு இல்லாம முக்காவாசி, அதாவது விவசாயத்தை மதிக்கிறவங்க, விவசாயத்தை பத்தி தெரிஞ்சவங்க செருப்பு இல்லாம போவாங்க. ஆனா களத்து மேட்ல தார் ரோடு போட்டு அதுக்கு மேல ஷூ போட்டு நடக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முட்டாளா இல்ல அமித்ஷா அவர்கள் முட்டாளா? ஆகையினாலே நாவடக்கத்தோட பேச வேண்டும் ஆராசா அவர்கள். எங்களுக்கு இந்த அநாகரிக அரசியலில் சற்றும் கூட விருப்பம் இல்லை. ஆனால் எங்க தலைவர்களை பேசிக்கிட்டு இருந்தா, வசைபாடிக்கிட்டு இருந்தா நாங்க சும்மா பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. இது அந்த பாஜக கிடையாது. வணக்கம், ஜெயஹிந்த். வரலாற்றை எடுத்து பார்த்தால் எங்களுடைய மாநாடுகளில், எங்களுடைய கூட்டங்களில் செங்கோலும் வேலும் இயல்பாக கொடுக்கப்படும். வேல் வந்து நாங்க காலமா கொடுக்கறோம்ன்றாங்கல்ல, இப்ப சொல்ல வேண்டாம். உங்க ஐடி விங்ல சொல்லி அடுத்து 24 மணி நேரத்துல உங்க திமுக தலைவர் எந்த தலைவருக்கு எந்த காலத்துல நீங்க வேலை பரிசா கொடுத்திருக்கீங்க, மேடையில கொடுத்திருக்கீங்கன்னு போட்டோ போட சொல்லுங்க, நாங்க பார்த்து. 2020ஆம் ஆண்டு கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு குரூப் வந்து மிக மிக கொச்சையாக, மிக மிக கேவலம், மிக மிக அவலமாக சித்தரித்து பல வீடியோக்களை பதிவிட்டனர். அப்போது திமுக என்ற கட்சி ஏதாச்சும் ஒரு நிலைப்பாடு எடுத்ததா? இன்னைக்கு இவர்களுடைய திமுக இளைஞரணி மேடையில பல கூட்டங்கள்ல பேசக்கூடிய யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைனர் என்பவர் தில்லை நடராஜர் கோயிலும் திருப்பதி கோயிலையும் கந்தசஷ்டி கவசத்தையும் மிக மிக கேவலமாக பழித்து வீடியோக்களை போட்டு அந்த மாதிரி குற்றத்தை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க சொல்லக்கூடிய சங் பரிவார் அமைப்பினர் நாங்க வந்து பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? பிஜேபியினர் மேல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள், உங்கள் கட்சி மேடைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு தவறுகளை செய்த போது, சட்டப்படியான தவறுகளை செய்த போது ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்து மதத்தை படிப்பதையும் இதெல்லாம் செய்வதையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், கந்தசஷ்டி கவசத்தை படித்த போதுதான் வேல் யாத்திரைன்னு வந்தது. அந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தவர்கள் மீது இவங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதுவே வேற மதத்துல ஏதாச்சும் ஒரு அவர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை படித்தால் திமுக இதே மாதிரி அமைதி காக்குமா? இது அரசியல் கேள்விகள் தான். இதுக்கெல்லாம் நீங்க அமைதி காக்கிறதுனால தான் நாங்க உள்ள வர வேண்டிய ஒரு சூழல். தமிழ்நாட்டில் மத ரீதியாக இப்படி பேச வேண்டிய தேவைகள், சூழல் என்பது தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த ஒரு மரபா இல்ல. இந்து முன்னணியின் ஏற்படுத்ததே இந்துக்கள் ஒற்றுமை, இந்துக்களுக்கான உரிமைகளுக்கும் போராடுவதற்கு தான். கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள்ல, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, மலேசியா எடுத்துக்கோங்க, இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க, எவ்வளவோ நாடுகள்ல கோடிக்கணக்கான தமிழர்கள், இந்தியர்கள், இந்துக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்தி இவ்வளவு ஒரு பிரச்சாரம் செய்யும் போது அப்ப திமுக களத்திற்கு வந்து அதை எதிர்த்ததற்கான ஒரு சான்ற ஆண்டாளமா காண்பிக்க முடியுமா? திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான் அப்படின்னா அந்த இந்துக்கள் வீட்டுல கந்தசஷ்டி கவசம் பாடாதா? அதான் நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அப்ப உங்களுக்கு வாக்கு வங்கி, இந்துக்கள் வாக்கு எப்படியும் போட்டுருவாங்க, மற்ற மதத்தினர் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடாதுன்றது திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இன்னொன்னு கேட்கிறாங்க, இந்து வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ண பாக்குறாங்கன்னு. நான் கேட்கிறேன், கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மேடையில கருணாநிதி ஐயா அவர்களோ மற்ற திமுகவினரோ வேலை பரிசாக கொடுத்ததற்கான சான்று இருக்கா? இந்த வேல் யாத்திரைன்னு பிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திமுகவினுடைய பல்வேறு மேடைகள்ல ஸ்டாலின் ஐயாக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வேலை பரிசாக கொடுத்தார்கள். அப்போ நாங்க இந்து வாக்கு வங்கியை உருவாக்கியதை பார்த்து பயந்து போய் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். RS பாரதி சொல்றாரு 1 கோடி இந்துக்கள் பிஜேபி திமுக இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு 90% திமுக தொண்டர்கள் இந்துக்கள். இதெல்லாம் இதற்கு முன்னாடி நீங்க பேசின வரலாறு இருக்கா? இந்துன்னு நீங்க சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்பட்டவர்கள் இன்று இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்ல வேண்டிய தேவை எழுதில்ல. காலம் காலமா சொல்லிட்டு தான் இருக்கோம். அதாவது ஜனசங்க காலத்துல இருந்து நீங்க இந்துக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டே தான் இருக்கோம். அப்பெல்லாம் நீங்க இதை சொல்லாம இன்னைக்கு ஏன் சொல்றீங்கன்னா, இன்று நரேந்திர மோடி அவர்கள் 2014 அப்புறம் பிரதமரா வந்த உடனே தமிழகம் முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க இந்த ஒன்றுபட்ட இந்து வாக்கு வங்கி என்பது உருவாகி இருக்கின்றது. தமிழகத்திலும் அது உருவாக்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டு உருவாகியதால் தான் 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 18% வாக்குகளை எங்கள் கூட்டணி வென்றது. அதை பார்த்து பயந்து நீங்களும் இந்து வேடம் போடுவதற்கு இப்போது தயங்கவில்லை. அது இன்னும் நீங்க வெளிப்படையாக போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. ஒரு பெரிய மழையே ஓஞ்ச மாதிரி இருக்கு நம்ம அண்ணாமலை சார் வந்ததுல. என்னன்னா இந்த மாதிரி அன்பு அரவணைப்பும் பாக்குறது என்ன தோணுதுன்னா, இங்க யாரு சினிமா கூத்தாடிகள் கிடையாது. ஒரு நல்ல நேர்மையான
தனக்கு பிடித்த காவல்துறையை மக்கள் பணிக்காக கலட்டி வீசிட்டு வந்து உங்க முன்னாடி இருக்கிற இந்த தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நேர்மையானவங்க கூட பயணிக்கிறதுல நேர்மையான இத்தனை பேர் இங்க முன்னாடி வந்திருக்கீங்க. நேர்மையா இருக்கிற நானும் உங்க கூட பயணிக்கிறேன். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில, பெரிய விஷயம். சோ இன்னைக்கு அரசியல் என்பது அவ்வளவு சாக்கடையா இருக்கிறதுனால நல்லவர்கள் எல்லாம் சல்லடை போட்டு தேட வேண்டிய நிலைமையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். சல்லடை போட்டு தேடணும். அந்த நல்லவர் மேடையில் அனைவரும் அனைவருடைய அன்பும் தாய் உள்ள மாதிரி நீங்கள் அரவணைப்பதும் கைதட்டுவதும் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சமீபத்துல இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போறார். கையை அப்படி சொடக்கு போட்டு, திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்த விரல் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்திருந்தீங்க தம்பி. இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறியா தம்பி? அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நலனுக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாகி போச்சு தடுக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி, மறந்துட்டாரு நினைக்கிறேன். பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா, நான் ஒரு வாக்காளன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான். என்னை அவர் தான் காப்பாற்றுறார். ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா, இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? ஏண்டா அறிவில்லை? நண்பர்களே, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா ஒத்துழைப்பு தாங்க. எல்லாரும் மாவட்ட தலைவர் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். கொஞ்சம் அருமை நண்பர்களே, தயவு செய்து மேடைக்கு எதிரில் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.